சார் மகாராஜா அங்கே செல்லுபடியாகும்னு தெரியாது சார் எனக்கு. ஓகே, என் கிளைகள் எங்கே பறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்கிறது தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் இது இது என் இடம், இது என் ஊர், என் மொழி, என் மக்கள். ஓகே, எப்போ படம் பண்ணாலும் என்னோட கணக்கு இங்கே தான் இருக்கும். என் ஊரில் என் மக்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம். மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதானே ஒழிய. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம், நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம். ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கணும், அது கனெக்ஷன் பண்ணணும். இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படின்னு யோசிக்கும். சில கதைகள் அப்படி அமையும். அந்த கதைகள் தான் சில சமயம் இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலிம் இங்கே பண்ணுறாங்க, கேட்டாங்க ஒரு கேட்டார் ஒருத்தர். சில கதைகள் எங்கே வேணால் அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும். சில கதைகள் அது மண் சார்ந்திருக்கு. இன்னமும் அங்கே போனால், நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் போயிருந்தபோது ஒருத்தர், அவர் பீகார்காரர்னு நினைக்கிறேன், அவர் அங்கே வேலை டப்பிங் வேலை பார்க்குறவர். அவர் கருப்பன் படத்தை ஃபோனில் தீவிரம் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அதோட அப்போ அப்போ என் படத்தை பார்த்துருந்தாரு. என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல, உங்கள் படத்தை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். ஏன்னா நம்ம எந்த படத்தையும் அதோட ரூட்டடாக அதோட மனசார்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும். அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததில்ல. அது அங்கே இருக்கிற எனக்கு அதுக்கு மேலே அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி, அது அந்த ஊரோட முழுக்க உயிரோடு இருக்குது, அந்த மண் சார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் போய் சேரும். ஏன்னா குமாரா சார் ஒன்று அழகாக சொல்லுவார், லோக்கல் தான் ஃபாரின். அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா.